ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாசம் வர இருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துன்பத்திலிருந்து மீள முடியுமா, அதை சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. துலாம் காலச்சக்கரத்திற்கு 7வது ராசி, சனி உச்சமாகிற ராசி. நீதி, நேர்மை, தர்ம சிந்தனை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பர்ஃபெக்ஷன், கட் அண்ட் ரைட், வைராக்கியம், கோபம், தன்மானம், பிடிவாதம், இத்தனை இருக்கும். அப்படிப்பட்ட துலா ராசி. இவ்வளவு காலம் 9ல குரு, 9ல இருந்தார். இப்ப 10ஆம் இடத்துக்கு வர்றார். கர்மஸ்தானத்துக்கு. ஆமா, கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானமா நம்ம ஆளுக்கு சொல்லி வச்சுட்டாங்க. என்னன்னு? 10ல் குரு பதவி நாசம், பதவி பறிபோகம், ஜாக்கிரதை. அது உண்மைதான். ஏன் சார் பதவி பறி போகுது, பதவி நாசமாகுது? வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. 10ல குரு வரும்போது அது உச்சம் வேற ஆகிறாரு. உச்சம் வேற ஆகி இவங்களோட வாக்குஸ்தானத்தை பார்ப்பாரு. எங்க பார்ப்பாரு? வாக்குஸ்தானத்தை. அப்போ ஓவர் கான்பிடென்ட்ல ஓவர் புத்திசாலித்தனத்தை உருவாக்கி நம்மளை தவிர இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சு தேவையில்லாதத எப்பவுமே பேசி, எல்லாரோட தேவைகளையும் உணராம பேசி, யாருமே தேவையில்லைன்னு பேசி பிரச்சனையை உச்சத்துக்கு கொண்டு போறது இந்த துலாம் ராசிக்கு இப்ப ஈஸியா நடந்துடும். அப்ப இது தேவையா நமக்கு? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கப் சுப்புன்னு இருக்கணும். எல்லாம் ஃபிளைட் மோட்ல போட்டிருந்தா, எல்லாம் சைலண்ட் மோட்ல போட்டிருந்தா, இவங்க ஃபிளைட் மோட்ல போட்டுக்கணும். வேற வழியே இல்லை. உச்சம் பெறாரு. சுமை கிரகம், ஓவர் கான்பிடன்ட் கிரகம், தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு. எனக்கு எல்லாம் தெரியும் என் தொழில்ல, என்னை மீறி தொழில் செய்யறதுக்கு இந்த உலகத்துல ஆள் இல்லை, என்னை விட்டா இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, தொழில்ல எனக்கு இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி, நான் இப்ப என்ன செய்யறனோ அதை சிரத்தையா என்னால செய்ய முடியும், சூப்பரா என்னால செய்ய முடியும், நான் தான் இதுக்கு முன்னோடி, நான் தான் இதுக்கு லீடர் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே புகழ்ந்து தன்னைத்தானே ஓவர் கான்பிடன்ட் பண்ணி இருக்கிற தொழிலை இல்லாம பண்ற அளவுக்கு பண்ணி போட்டு ஒரு தலைகணம். தலைகணத்தினாலதான் அப்படி ஆகுறது. அப்ப 10ல குரு வர்றது பதவி நாசம் ஏன் ஆகுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். 10ஆம் இடம்ங்கிறது வேலை சார், தொழில் சார். அவங்களே ஓவர் ரேட் பண்ணிக்கலாம். ஜீவனஸ்தானம் சார். அங்க அவங்களவே பில்டப் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணிட்டாங்கன்னா நல்லதை நோக்கி இவங்களுக்கு பயணிக்க தெரியாது, கெட்டதை நோக்கி பயணிச்சு போய் எங்கேயாவது குப்புற விழுந்து மூக்கு உடைச்சிக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். அதுதான் இப்ப நடக்க போகுது. அப்ப 10ல குரு வராரு. என்ன பண்ணணும்? தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்களா, கம்முன்னு செஞ்சிட்டு இருங்க, தொந்தரவு இல்லாம போயிட்டு இருக்கட்டும். நான் புதுமை படைத்து தரேன், அப்படி பண்ணிடுவேன், இந்த தொழிலை வில்லா வளைச்சிருவேன், அம்பா விட்டுருவேன் அப்படிங்கறதெல்லாம் இருந்தா கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுத்தது உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வர வரை கம்முன்னு இருங்க. இதுல 10ஆம் இடத்துல குரு தொழில் ஸ்தானத்துல தசாபுத்தி சரியில்லாம தொழில் ஸ்தானத்துக்கு வீக் பண்ற மாதிரி தசாபுத்தி நடந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிருச்சுன்னா நீங்க தொழில உங்களை ஜீரோ ஆக்கிட்டு போயிடும். ஆனா இதுல பிளஸ்ஸும் இருக்கு. என்ன இருக்கு? இவங்களோட பதவி ஸ்தானம் இருக்குல்ல, அங்க குரு பாக்குறாரு. தனஸ்தானம் இருக்குல்ல, அங்க குரு பாக்குறாரு. 6ஆம் இடம் இருக்குல்ல, வேலை, அங்க குரு பாக்குறாரு. நீ பாட்டுக்கு உங்க வேலையை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா சைலண்டா ப்ரமோஷன், சைலண்டா வருமானம், சைலண்டா இன்கிரிமெண்ட், சைலண்டா பதவி, சைலண்டா முன்னேற்றத்தை கொடுத்துரும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு. ஆனா அதை விட்டுட்டு நான் யாரு தெரியுமா, நான் இந்த கம்பெனியோட ஃபில்லர், நான் தான் கம்பெனியோட தூணு, ஒண்ணு இதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கு. ஆனா பேச வைக்கும். எவனோ ஒருத்தன் போய் போட்டு விட்டுருவான் நீ பேசுறது கேட்டு. நமக்கு தேவையாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அமைதியா இருக்கணும்னு அது சொல்லுது குரு. எங்க வேறு நான் 10ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டேன். தொழில் செய்யறியா நீ பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு, வேலை பார்க்கறியா நீ பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு, இல்ல தொலைச்சு போடுவேன் அப்படின்னு அது சொல்லுதுங்க. நம்ம என்ன பண்ணணும்? 10ஆம் இடத்துல யாருக்கு குரு வருதோ துலாம் ராசி என்பவர்கள் கவனமா இருக்கணும். இப்போ 2ஆம் இடத்தை பாக்குறாரு, பார்வையில 2ஆம் இடத்தை பார்ப்பார். அங்கதான் ஜாக்பாட். அப்போ வராத பணம் வரும், வருமானம் இருக்கு, வராத பணம் ரிட்டர்ன் ஆகும். இதெல்லாம் பிளஸ். 10ல குரு இருக்கிறதுனால என்ன மைனஸ்ன்னு பார்த்துட்டோம். 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால என்னென்ன பிளஸ் வரப்போகுதுன்னு பார்க்க போறோம்.
அப்ப ரொம்ப பேசாத குழந்தைங்க இருப்பாங்கல்ல, லேட்டா பேசிச்சு சார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இப்ப உடனடியே பேச ஆரம்பிச்சிடும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும். அப்ப எப்படி பேசணும்? ஓவர் கான்பிடண்டா இல்லாம, ஓவர் பில்டப் பண்ணாம, தன்மையா வளைஞ்சு கொடுத்து இருக்கிறத நியாய தர்மமா நேர்மையா பேசுனீங்கன்னா வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுத்துரும். அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம். அதை இது சொல்லுது. அப்புறம் 2ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு புதிய வரவு. கல்யாணம் ஆகல, குடும்பம் அமையலையா, குடும்பம். ஒரு குழந்தை வரலையா, குழந்தை. ஒரு சொத்து வரலையா, ஒரு சொத்து. ஒரு வீடு வரலையா, ஒரு வீடு. ஒரு வருமானம் வரலையா, ஒரு வருமானம். இதை எல்லாத்தையும் கொடுக்கும். குறிப்பா சொத்துக்கள் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு பெரிய ஜாக்பாட், இது பெரிய பாக்கியம். அப்ப கவனமா டிராவல் பண்ணி சொத்துக்களை சேர்த்துக்கணும். இப்ப சொத்து சேர்க்கிறேன், வீடு வாங்குறேன், லோன் போடுறேன், இஎம்ஐ போடுறேன், கார் வாங்குறேன்ட்டு தொழிலை தொலைச்சிக்க கூடாது, வேலையை தொலைச்சிக்க கூடாது. ஏன்னா அவன் தொழில் தொலைக்கிறதுக்கு, வேலையை தொலைக்கிறதுக்கு 10ஆம் இடத்துல அவன் வருவான். குரு உங்களை தொல்லை பண்ணும். குரு பகவான் உங்களை டிஸ்டர்ப் செய்வார் 10ஆம் இடத்தில் வருவார். ஏன்னா துலா லக்னத்துக்கு ஏற்கனவே ஆகாத ஒரு ஆள் யாருன்னா குரு தான், துலா ராசிக்கு. அப்புறம் அவர் உச்சம் பெறாருல்ல, உங்களை சும்மா விட மாட்டார். எப்படியெல்லாம் ரவுண்டு கட்டி கெடுக்கணுமோ அப்படியெல்லாம் கெடுப்பார். இந்த காலகட்டத்தில் தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், நிதானமாகவும் இருக்கணும், அமைதியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது அது சொல்லுது. அப்ப கரெக்டா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தப்பும் வராது. இது 2ஆம் இடமாச்சா. 4ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. பதவி இல்லைன்னா பதவி, வீடு வாசல் இல்லையா வீடு வாசல், தாயாருக்கு உடம்பு சரியில்லையா சரியாயிரும், மனக்குழப்பம் இருந்துச்சா ரெடி ஆயிரும், திடகாத்திரம் ஆயிருவீங்க. அதே போல உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை ரெடி ஆயிரும். வீடு வாசல், இடம், நிலம், வாகனம், இது மேல வம்பு வழக்கு, நெருக்கடி, விபத்து, கண்டம், தொந்தரவு, தோஷங்கள் எது இருந்தாலும் ரெக்கவரி, நிம்மதி கிடைச்சிடும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறனால. 4ஆம் இடம் என்பது உங்களுடைய அழகு, உங்களுடைய உடல் கூறு. அப்ப 4ஆம் இடம், நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன், ரொம்ப வெயிட் போட்டல, ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன்னா உங்களை உடம்பு பூசினா அப்படி பண்ணுவார். உங்க உடம்பு ஃபிட்னஸ் ஆக்குவார், உங்களை அழகுபடுத்துவார், சூப்பரா ரெடி பண்ணுவார் உங்களை. அப்படியே பெண்களாக இருந்தால் தேவதை போல், ஆண்களாக இருந்தால் ஒரு முரட்டு, ஒரு காளை போல், முரட்டு காளை போல், இப்படி எல்லாம் உங்களை ரெடி பண்ணி வெளியில பார்வைக்கு ஒரு தேஜஸா ஆக்குவார். பிசிக்கலா நீங்க ரெக்கவரி ஆகி ரெடி ஆயிடலாம். இது சொல்லுது. சொத்துக்கள்ல வம்பு வழக்கு இருந்தால் ரெக்கவரி, டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்தால் ரெடி ஆகும். 6ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்க உணவு பழக்க வழக்கத்தை மாத்துவீங்க, ஃபுட் ஹேபிட்டை மாத்துவீங்க, கரெக்ட் பண்ணுவீங்க 6ஆம் இடத்தை பாக்குறதுனால. 6ஆம் இடத்தை பாக்குறதுனால வழக்கு, வம்பு, வில்லங்கங்களை நீங்க தீர்த்துக்குவீங்க. 6ஆம் இடத்தை வேலையில ஒரு மாற்றம் கிடைக்கும். அதான் 10ல் குரு பதவி நாசம். 6ஆம் இடம் வர பாக்குறதுனால ஒரு மாற்றம் கிடைக்கும். வெளியில மாறுறேன், வேற வேலை மாறுறேன், வேற இடத்துக்கு மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். வேலையில உங்களுக்கு உயரதிகாரிகள் டார்ச்சர் இருந்துச்சுன்னா இப்ப நீங்க வேற கம்பெனி மாறி போறதுக்கு அவர் உதவி செய்வார். வேண்டாம், இங்க இருந்தீங்கன்னா உனக்கு மரியாதை இல்லை, நீ வேற இடம். அதனாலதான் 10ல் குரு வந்தாலே நீங்க மாறிக்கணும், வெளியில போயிடணும். பதவி நாசம், பதவி மாற்றம், சோ எல்லா மாற்றமும் சொல்றான். அதுதான் சொல்லுது. அதே போல உங்க வருமானம், இண்டிவிஜுவல் வருமானம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா மேலோகும், வளர்ச்சி கொடுக்கும். வராத பணம் இருக்குதுன்னா வந்து கையில கொடுத்துட்டு போயிடும். நீங்க பேசுற பேச்சுக்கு ஒரு ரெகக்னைஸ், மரியாதை கிடைக்கும். இதெல்லாம் பார்வையினால் ஏற்படக்கூடிய புனிதம். சரி சார், எங்களுக்கு பயமா இருக்குது, 10ஆம் இடத்துல குரு வேற வருது, ஏதோ ஒரு மாற்றம்ங்கிறீங்க. ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன ரெமெடி. நீங்க உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க டைரக்ஷனை மாத்தி போட்டு உட்காந்துருக்கீங்க, அது ஒரு மாற்றம் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. கிழக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா வடக்கு பார்த்து உட்காந்துக்குங்க, அது ஒரு சேஞ்ச் தானே, அது ஒரு மாற்றம் தானே. உங்க தொழில் மாற்றம் என்ன பண்ணணும்? தொழில் அப்படித்தான், கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கீங்க, வடக்கு பார்த்து உட்காந்துக்குங்க, இல்ல வடக்கு பார்த்து உட்காந்துருக்கீங்க, கிழக்கு பார்த்து ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு அது சொல்லுது. அதோட குணம் அதுதானே, அதோட வேலை அதுதானே. அப்ப நீங்களே உங்களுடைய இருக்கை கூட மாற்றிக்கொண்டால் கூட எளிமையான பரிகாரம் நான் சொல்லுவேன். எளிமையான பரிகாரம்னு இதை நம்ம சொல்றோம். இருக்கையை கூட நீங்க மாத்திக்கலாம், இது எளிமையான பரிகாரமா மாறிடும் அப்படின்னு அது சொல்லுது. அதே போல 6ஆம் இடத்தை பார்ப்பதால் சத்துருக்கள் மறைமுகமாக தோன்றுவார்கள். ஏற்கனவே துலா ராசிக்கு, துலா லக்னத்துக்கு எதிரியே குரு தான். நல்லவர்கள் போல் இருப்பாராம், பரம சண்டாளங்கிற மாதிரி சுத்தி நல்லவங்களா தெரிவாங்க, கடைசியா எதிரியா மாறிடுவாங்க. இப்ப வேலை செய்யற இடத்துல அந்த மேனேஜர் அப்படி, இந்த மேனேஜர் இப்படி, அந்த முதலாளி அப்படி, சின்ன முதலாளி இப்படி, இந்த மாதிரி போட்டு கொடுக்கறது, புரணி பேசுறது, பொறாம பேசுறது, இதெல்லாம் மறந்துருங்க. இப்ப பேசுனீங்கன்னா உங்க பேச்சு பேசவே இன்னொருத்தர் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் ஆயிடும். அந்த மாதிரி உங்களை போட்டு ஒரு உழுக்கும், நியாய தர்மம் இல்லாம வச்சு செஞ்சிடும். அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உண்டு,
உங்க வேலை உண்டு இருந்தா, அதான் சொன்னேன், சைலண்டா வருமானம், இன்கிரிமெண்ட், பதவி, வேலை மாற்றம், ப்ரமோஷன், வளர்ச்சி, வழக்கு தீருதல், முன்னேற்றம் அடைதல், வேலையில் பதவி கிடைப்பது, இது எல்லாத்தையுமே குரு கொடுத்துருவான். அப்ப இது போக உங்க தசா புத்தி நீங்க பார்க்கணும். அதை பார்க்காம நீங்க முடிவெடுக்கவே கூடாது. யோக தசையா இருந்தா தப்பிச்சுக்கலாம், மோசமான தசையா இருந்தா பிரச்சனை எச்சாகும். சரி, இதை பார்த்த உடனே சார் எனக்கு உடனே ஜாதகம் பாருங்க, நான் உடனே தெரிஞ்சுக்க விரும்பல, நான் துலா ராசி, எனக்கு நீங்க பார்த்தாகணும்னா நாளைக்கெல்லாம் பார்க்க முடியாது, அடுத்த வாரத்துல எல்லாம் பார்க்க முடியாது, அடுத்த மாசத்துல எல்லாம் பார்க்க முடியாது, சில மாதங்கள் ஆகும் ஜாதகம் பார்க்கறதுக்கு. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் பார்க்கறேன், 1000-2000 பேர் கூப்பிடுறீங்க எனக்கு பாருங்க எனக்கு பாருங்கன்னு. எத்தனை பேருக்கு பேசிட்டே இருக்க வேண்டாமா சார்? எத்தனை பேருக்கு தான் பார்க்க முடியும்? அப்படி நம்ம பார்க்கறதெல்லாம் இல்லை, பார்க்க முடியல. அதனால நீங்க எங்கிட்ட பார்க்கணும்னு இருந்தா வெயிட் பண்ணுங்க, சில மாதங்கள் கண்டிப்பாக நான் பார்த்து தரேன். இல்லைன்னா வெளியில சந்தோஷமா எங்கேயாவது ஒரு பக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல குடும்ப ஜோசியர்கிட்ட நண்பர்கள்கிட்ட நீங்க போய் தாராளமா பார்த்துக்கணும். பார்த்து நீங்க நல்லா இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்கு தான் எந்த ஒளிவு மறைவு இல்லாம இந்த காணொலியை ஆத்மார்த்தமா யதார்த்தமா கொடுத்துருக்குறோம். இது இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை, வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். சரி, 10ல் குரு வந்துருச்சு, எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் கொடுங்க சார் அப்படின்னா, நேர கள்ளழகர் 18ஆம் படி கருப்பு கள்ளழகர், அவரை போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதவியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகும், முன்னேற்றம் அடையும். மதுரை கள்ளழகரை போய் நீங்க வியாழக்கிழமை தரிசனம் பண்ணிட்டு வரணும். சிறப்புங்க. அழகர் கோயில். ஐயா, அதே மாதிரி இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். சுகஸ்தானத்தை பாக்குறாருல, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இந்த பீரியட்ல வந்து ஓகே. அப்ப அவங்களுக்கு அந்த நேரத்துல தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கொடுத்துருவார். சிறப்பு. எனவே துலாம் ராசிக்காரர்கள் துன்பம் நீங்கி துயரம் நீங்கி நல்வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய வாழ்த்தட்டும். நானும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றிங்க.